புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. நானும் சின்ன பிள்ளை எதுவும் பேசக்கூடாது தான் வர ரொம்ப தண்டி பண்ணிக்கிருக்க. ஒண்ணுமே சரி கிடையாது. அதேதான் உனக்கு நானும் சொல்றேன். நானும் பெரிய மனுஷி பாத்துக்கிருக்கேன். நீ பண்றது ஒண்ணுமே சரி கிடையாது. என்ன இல்ல என்னங்க என்னைய வீட்ல ஒரு வேளை உருப்படியா செய்ய வரது கிடையாது. எதையாவது செஞ்சு வச்சா அதுல குத்த குறை கண்டுபிடிக்கிறதே உன் பொழப்பு. என்ன என் புருஷன் கூட என்ன எதுவும் சொல்லல. நீ எப்ப பார்த்தாலும் என்ன வம்பு எடுத்துக்கிருக்க. அவன் ஒரு உதுத்தவன். அவன் அப்படித்தான் தெரியுமா? என்ன அவனெல்லாம் நீ பேசவே கூடாது. உனக்கு எனக்கு தெரிஞ்ச சட்டை இப்போதைக்கு என் பேரை பத்தி எடுத்துக்கிருக்க. என்ன வேலை செஞ்சுக்கிருக்க? அன்னைக்கு சமைக்கிறேன்ற பேர்ல ஒருத்தனையும் உருப்படியா சோறு நீங்க விடல. உன் அப்பதான் என்ன பாவம் பண்ணிச்சு? அன்னைக்கு வந்து இங்க வந்து அது படாத பரப்பட்டு போச்சு. என்ன ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இங்க பாரு, இப்படியே பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நான் சொல்லிவிட்டேன். எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வா. அப்படித்தே நான் சரி விடு, கோடை போடுவான். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி போடுவோம் பாக்குறேன். கோடை போட்டுருவோம். இங்க வேற கோடு ஓட்டா என் பேரே உன்கிட்ட வரமாட்டியான். என்ன ஒரு விஷயம் போட்டாச்சுல கோடை. இங்க பாரு, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க. இந்த கோடை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அதே மாதிரி என் பேரனையும் உன் கூட நான் இருக்க விட மாட்டேன். என்ன எப்படி என் பேர இந்த கோட்டை தாண்டி உன் கூட வந்து இருக்கான்னு நானும் பாக்குறேன். என்ன அறிவு? என்ன நடந்துருக்கு? உனக்கு காபியும் சிப்ஸும் அதுவும் கூட ஓட்டறது மேல சேர் போட்டு வேற உனக்கு உட்கார்ந்துக்கிட்டே என்னடி நடந்துருக்கு? ரெண்டு பேரும் சண்டை ஓட்டது வெளிய நின்னு கேட்டுட்டு தான் உட்கார்ந்திருந்தேன். சரி அடிச்சு மல்லு கட்டி ஊருங்க வந்து பேசாம உட்கார்ந்து. ஏய் அப்ப உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவே அப்படிதானே? அப்பதான் நான் அப்படி சொன்னா நீங்க ரெண்டு ஒண்ணுமே உப்புச்சப்பா காரணத்துக்கு சண்டை ஓட்டு கிடப்பிய. இதுக்குள்ள நான் மூக்கு நடிச்சு செருப்படி வாங்கவா? அதனால பேசாம நான் வெளியே உட்காந்து காப்பி இது குடிச்சுக்கிருந்தேன். பெரிய சம்சாரம் மின்சார படத்துல உள்ள சீனெல்லாம் ஆட் பண்ணிருப்பியோல. அடியே நான் எதுவுமே சொல்லல. நான் தான் சொல்லிக்கிருக்கேன்ல, ரெண்டு பேரும் சம்மந்தமே இல்லாம சண்டை போடுவீங்க. இதுக்குள்ள நான் எதுக்கு மூக்கு நினைக்கணும்? அதான் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன் சண்டைய. இல்லையா? இந்த ஒரு கோடு போட்ட மத்தியா, இந்த கோட்டை தாண்டி உன் அப்பத்தா வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஆனா இப்ப இது ரெண்டு பேத்துக்கு நடுவுல மாட்டிட்டு முடிக்கிறது நீதே. நான் வேணுமா இல்ல உன் அப்பத்தா வேணுமா? எனக்கு ரெண்டு பேருமே வேணாம். ஏலே உன்னை இத்தனை வருஷமா கஞ்சி ஊத்தி நான் காப்பாத்திருக்கேன். அப்ப நானும் வேண்டாமா? சரிதான்டா, எல்லா ஆம்பளை பையனுக்கு மாதிரி தான்டா நீ இருக்க. இப்ப உன் ஆத்தாக்காரி இருந்தா மாமியார் குடும்பம் பண்ணிருப்பாருங்க. நான் கிளவியா போயிட்டேன்ல, அதனாலதான் இப்படி பேசிக்கிருக்க. ஒன்னும் சரி கிடையாது. சரிடா, உன் பொண்டாட்டி ஆசைப்படி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருந்துட்டு போகட்டும். நான் போய் வெளியே எங்க தங்கிக்கிறேன். அவசரப்பட்டு வஞ்சு விட்டோமோ? ஆயிரந்தே ஆனாலும் அவன் நம்ம பேத்தி தானே. பாரு, என்னதே ஆனாலும் நம்மள வெளியே போய் படுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. இருந்தாலும் நம்ம ரொம்ப வஞ்சிருக்க கூடாது. பாவம் அப்பத்தா. அறிவு மன்னிச்சுக்கடி, தெரியாதனமா வஞ்சு விட்டேன். இருந்தாலும் ரொம்பத்தையும் வஞ்சு விட்டேன் போல. எப்பயும் வைய மாட்டேன்ல, மன்னிச்சுக்கடி. நானும் உன்னை ரொம்ப வஞ்சு விட்டேன் போல. மன்னிச்சுக்கப்பத்தா. எதுவும் நினைச்சுக்கிறாத. ஆமா, எல்லாமே இவனால. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அறிவு இப்ப இங்க என்ன நடந்துச்சு?
என்ன நம்ம வீடு திறந்து கிடக்கு? நாம பூட்டிட்டுல போனோம். நல்ல ஞாபகம் இருக்கு. எப்படி பூட்டின வீடு திறந்து கிடக்கும்? ஐயோ, எதுவும் திருட்டு போன எதுவும் உள்ள போயிருக்குமா? ஒண்ணு விளங்கலையே. சரி, உள்ள போய் பாப்போம். பா, நம்ம வீடு தானே. வீடு வீடு மாறி வந்துட்டோமா? என்ன மனம்? என்னது இது? பாரு, மீன் குழம்பு, கறி குழம்பு, நண்டு குழம்பு, மீன் வறுவல், சோறு, வாழை இலை. யாரு சமைச்சிருப்பா? ரைட்டு, யாரு சமைச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுல. இப்ப நீங்களா வெளிய வாரியலா இல்ல நான் உள்ள வந்தனா என்ன பண்ணுவேண்டு அவங்களுக்கு தெரியும். அதனால வெளியே வந்துருங்க. நான் வெளியே நின்று பார்க்கும் போது ஏதோ திருட்டு பூனை உள்ள பூந்திருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது ஏன் திருட்டு பூனைன்னு எனக்கு தெரியாம போச்சுல. என்ன டாக்டர், போசக்கன திருட்டு பூனைன்னு சொல்லிவிட்டியா? நான் நல்ல பூனைதே. நல்ல பூனையை இருக்க கண்டு தானே நீங்க கூப்பிட்டோனே மறைக்காம கொள்ளாம ஓடி வந்துட்டேன். நல்ல பூனைதே டாக்டர். அது மட்டுமா, பாருங்க வகை வகையா சமைச்சல வச்சிருக்கேன். வேலைக்கு போயிட்டு மனசே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிட வருவிய. அதனாலதான் நல்லா சமைச்சு வச்சிருக்கேன். வாய்க்கு ருசியா நான் கையா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி வீட்டை திறந்து உள்ள வந்திய? வீட்டு சாவி எங்க வச்சிருக்கேன்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. எப்படி உள்ள வந்திய? ஒண்ணு விளங்கலையே. ஆமா, இது பெரிய பேரசு. எங்களுக்குள்ள அட தெரியாதாக்கும். நிறைய தடவை பார்த்திருக்கேன். சாவி நீங்க பூட்டி புட்டு மேல வைப்பிய. அதே பார்த்துட்டு கதவை திறந்து சமைச்சு வச்சேன். இப்போ அதெல்லாம் முக்கியமா? சமைச்சிருக்கேன்ல, வாங்க வந்து சாப்பிடுங்க. உங்களுக்காக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் மாமா. சாப்பிட்டுப்புட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்படிதானே? இப்ப என் குட்டிமா சமைச்சது பூரா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்படித்தானே? சொல்லி போடுவா. ஆமா மாமா, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன மாமா, அதான் சாப்பாடு போட்டுட்டேன்ல, சாப்பிடுங்க. சாப்பாடு போட்டுட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சாப்பாடு போட்ட கையாலேயே ஊட்டி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால ஊட்டி விடுறது. டாக்டருக்கு இழுவைக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இப்படியே பேசிக்கிறீங்க எப்ப பார்த்தாலும். ஒண்ணுமே சரியில்லை. சமைச்சேன், அப்புறம் சாப்பாடு போட்டுட்டேன். அது என்ன ஊட்டி விடுறது? அதெல்லாம் என்னால முடியாது. கை இருக்குல்ல டாக்டரு, கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா ஊட்டி விடுறேன். இப்பெல்லாம் வேண்டாம். சரி, இப்போ நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையா? சரி, அப்ப நான் அப்ப வாயிலேதான் வட சொல்றது. இந்த பொம்பளை பிள்ளைகளை நம்பவே கூடாதுன்னு எங்க அப்பா அப்பவே சொன்னாரு. நான் கேட்டு இருந்திருக்கணும். கேட்டிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சொல்றது, உங்களை அப்படி பாத்துக்கிருவேன் இப்படி பாத்துக்கிருவேன். ஏன் இப்ப இருந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிறது, ஊட்டிட்டே விடுறது. மாமா, நீங்க ஒண்ணுமே சரியில்லை. நான் இப்பவும் சொல்றேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே செய்வேன். ஆனா இப்பெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது மாமா. இப்ப செஞ்சா எனக்கு ஒரே வெக்கமா வருது மாமா. அதனால நான் வாரேன். என்ன எப்ப பார்த்தாலும் வாரேன் வாரேன்னு? இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதா? அது என்ன என்கிட்ட மட்டும் அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிருக்க? எனக்கு ஒண்ணு விளங்கல. அது ஒண்ணும் கிடையாது மாமா. நமக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். அதாவது இப்ப இந்த வாரேன்ற வார்த்தையை சொல்றேன்ல, இதை நான் எல்லார்கிட்டையும் உபயோகிக்க மாட்டேன். என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் உபயோகிப்பேன். அதையும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா சொல்லக்கூடாதா? புதுசாவே கண்டுபிடிக்கிறீங்க. காதலை பொறுத்தளவுல எல்லாம் தினசாதான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுலயும் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். மிஸ்ஸஸ் அன்புக்கரசு மல்லிகா தேவி. சரி, நீங்கள் எம்பிட்டு தூரம் கேட்கறதுனால நான் ஊட்டி விடுறேன். என்னைக்கா இருந்தாலும் நான் தானே ஊட்டி விட போகிறேன். இதை முன்னாடியே செஞ்சா என்ன? அதாவது நான் எதுக்கு சொன்னேன்டா, 3 முடிச்சு போட்டுட்டீங்கன்னா
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதனாலதான் சொன்னேன். இது கொஞ்சம் சரி. ஏன் மாமா ஆசைப்பட்டது நான் செய்யலண்டா. அப்புறம் எப்படி நான் அவருக்கு பொண்டாட்டியா இருப்பேன்? சரி மாமா, நான் செய்யறேன். என்னது மறுபடியும் 3 முடிச்சு போடணுமா? அதே அன்னைக்கே போட்டுல கோயில வச்சு. அது கையில போட்டியா? அது சும்மா போட்டியா? உங்களை நான் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக, நம்பிக்கை வர்றதுக்காக முடிச்சு போட்டியா? அதுக்கும் தாலிக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க ஒண்ணுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே வேலைங்கள. நான் வாரேன். சரி சரி, நீ வரலாம் வேண்டாம். சரி, அப்படியே அந்த ரொமான்டிக் மூட்லயே கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி வர்றது. ஊட்டி வரேன் மாமா. எனக்கு போதும் மாமா, நீங்க சாப்பிடுங்க. நீ ஊட்டி விட்ட ஒரே வாயில என் வயிறு நிறைஞ்சிருச்சு, என் மனசு நிறைஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையில சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன மாமா நன்றிலாம் சொல்றியா? நமக்குள்ள நன்றிலாம் கிடையாது. இங்க பாருங்க, இப்பெல்லாம் சொல்லாதீங்க சரியா? சரி, நான் காலையில பேசுனது எதுவும் கஷ்டமா? அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. பழசு எதுவும் பேசாத. ஏன் மாமா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் என் மேல இதே அன்போட என்னை இப்படியே பாத்துக்கிருவீங்களா? டாக்டர். ஆமா, நான் மட்டும் என்ன பேசணும்னா சொன்னேன். உங்களுக்கு கொழுப்புதேன், என்னை விடுங்க, நான் வாரேன். இடத்தானே போறேன். சரி, ஒரு வாரத்துக்கிட்டியல கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி பாத்துக்கிருவீங்களான்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அன்பை பார்க்கத்தானே போறிய. எப்படி எப்படிலாம் தாங்க போறான்னு. மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயிலடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையற வரையில் உடன் வர கூடுமோ? அடிவம் போல சவப்பு, கணுக்கால் கூட கருப்பு இல்லை. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கியுடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. என்ன ஏன் உன் அம்மாக்கு பிஞ்ச செருப்பை உன் கையாலே கொடுக்க வச்சேன்ட்டு ஒரே பீலிங்கா இருக்கா? எங்க ஃபீல் பண்ற முகரக்கட்டையை கொஞ்சம் காட்டு பாப்போம். போடி, ஏதாச்சும் சொல்லி போறேன். என் அம்மா பாவம் தெரியுமா? நான் இப்பெல்லாம் இருந்ததே கிடையாது. என்னை நீ ஆளை மாத்திக்கிட்டே இருக்க. ஒண்ணுமே சரி கிடையாது. இப்படியே பாண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்க. சரி விடு, அப்ப முதல் ராத்திரி நடக்க வேணாம், அப்படித்தானே? இல்ல, நான் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. சரி சரி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? என் அம்மா மூஞ்சியே இத்துணுண்டா போயிருச்சு. நீ வேற போடி, ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு. சரி விடு, இதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்க இருக்கலாமா? பிஞ்ச செருப்பு தானே கொடுத்தோம், வேற ஏதாவது கொடுத்தோமா என்ன? அதை யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டீல, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சரி, நான் வாரேன். எங்க போற? போறப்ப அவசரமா எங்க போறேன்னு கேட்டுக்கிற. எங்க போற உனக்கு என்ன? அப்படி கிடையாது, சும்மா தானே கேட்டேன். என்ன பாசமா கூட பேச மாட்டேங்கிற? என்னாடி காதலிக்கும் போது அப்படி எப்படி இருந்த? கல்யாணம் முடிச்ச உடனேயும் தொட கூட விட மாட்டேங்கிற. என்னாடி நீ? சரி சரி, எல்லாத்தையும் பொறுத்து போறேன். சரி, எங்க போறேன்னு சொல்லிட்டு போங்க. ஏய், இந்த வீட்ல பாத்ரூம் கூட நம்ம கூடாதா? அது கூட உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கிட்டு தான் போகணுமா? பாத்ரூம் போறப்ப அவசரமா கேள்வி கேட்டுக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? போற காரியம் சரியா விளங்குமா? பாத்ரூம் போறதுக்குள்ள என்னடி அவசரம்? அங்க போய் என்னடி உனக்கு காரியம் வளர போகுது? ஐயம்மா, எல்லாம் திருச்சி பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா தாயே, நீ வெளியே போட்டாரு, உனக்கு எதுவுமே கேட்க. நான் பொறுத்தறவள நான் எங்க போனாலும் யார் எதை கேட்டாலும் அவசரமே. சரி, நான் வாரேன். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காற்றிலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். என்ன விளக்குமார் மண்ட ரூம்ல இருந்து ஏதோ பாட்டு சவுண்ட்லாம் கேட்டுக்கிருக்கு. அதுவும் ஒரே காதல் பாட்டால இருக்கு. ஒன்னும் சரி கிடையாது. இவ சோகப்பட்டுல கேட்கணும், இவ ஏன் காதல் பாட்டு கேட்டுக்கிருக்கா? ஓஹோ, போதர மண்டைக்கு காதல் பாட்டு கேக்குதா? காதல் பாட்டு இந்த வைக்கிறேன் தீய. இருடி இரு, இன்னைக்கு மீனாட்சி யாரும் உனக்கு காட்டி பாரு. இன்னைக்கு உன் இடுப்பு எலும்ப முறிக்கல. என் பேர் மீனாட்சி கிடையாதுடி. கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடிக்கிருந்த. இரு இரு, இன்னைக்கு துணி எப்படி துவைக்கிறேன்னு ஒன்ன பார்த்து எல்லாரும் கத்துக்கறட்டும். வரேன். ஓஹோ, வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களா? அப்ப சரி, வாஷிங் மிஷினை வச்சுட்டு அவளை துணி வைக்க சொன்னா அப்படியே மண்டையை கழுவி போடுவா.
இப்பையில இருந்து இன்னையில இருந்து இந்த வாஷிங் மிஷின் ஓடாது. அப்பதா அப்பதா எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வாரியலா, எனக்கு ஒரு உதவி. என்னதா? ஒண்ணு கிடையாது அப்பதா, வீட்ல துணி ஏகப்பட்டது கிடக்கல. இனிமே இந்த வீட்ல யாரும் வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க கூடாது, முக்கியமா அந்த அருந்ததி. அதனால இப்ப என்ன பண்ணணும்டா, வாஷிங் மிஷின்ல வயரை புறம் கட் பண்ணிட்டேன். இப்ப யார்கிட்டயாவது தூக்கி கொடுத்துருங்க, அவங்க கொண்டுட்டு போகட்டும். இன்னைக்கு கையில துணி துவைக்க விட்டு. அப்படிதானே? இப்ப ஏயா குப்பை பறக்கிறவரே, இங்க கொஞ்சம் வாரியலா. அண்ணே, உங்களுக்கு நான் காசு எம்பிட்டு வேணாலும் தரேன். ஆனா இந்த வாஷிங் மிஷினை எடுத்துட்டு போயிருங்க, எங்களுக்கு வேண்டாம். அதான் அது எம்பிட்டு வேலை வந்தாலும் சரி, இப்ப அது ஓடாத வாஷிங் மிஷினு, அதனால நீங்க எடுத்துட்டு போங்க. அப்படித்தேன் போதுமாத்தா? தேங்க்ஸ் அப்பத்தா. இதுக்கு மேல என் ஆட்டத்தை மட்டும் உன் பேத்திக்கு காதல் பாட்டு கேக்குறான். காதல் பாட்டு. புருஷனே இல்லாம புள்ளை இல்லாம உட்காந்து வசீகரா என் நெஞ்சு நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அந்த பாட்டு கேட்டுக்கு இருக்கா. இப்ப பாரு, அவளுக்கு அவ தலைமுடியில விளக்கமர சொருகி விட்ட மாதிரி அதுல தீய பொருதி விடுற மாதிரி ஆப்பு வைக்கிற. ஒரு வாரமா துவைக்காம போட்டிருந்தாங்க, அதனால பூரா அழுக்கு துணி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இது பத்தாது, பொறு, நான் இன்னும் கொஞ்சம் துணி எடுத்துட்டு வரேன். ஆனா வீட்டுல துணியே கிடையாது, எல்லா அழுக்கு துணி எடுத்துட்டு வந்துட்டேன். பேசாம இருப்பதா. இப்ப பாரு, எம்பிட்டு அழுக்கு துணி வருதுன்னு பொதர் மண்டை. இன்னைக்கு உனக்கு சாணி தெறிக்கி வைக்கல. என் பேர் மீனாட்சி. எல்லா ட்ரெஸ்ஸுமே அழுக்குதே. சரி, இத கொண்டு போய் அங்க போட்டுப்புட்டு இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது துணி இருக்காண்டு பா. ஏன் மீனாட்சி, இப்படி துணி எங்கிட்ட இருந்துச்சு? பூரா துவைச்ச துணி மாதிரி தெரியுது. ஆமா, பூரா துவைச்ச துணிதான், பீரோக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தேன். சரி இரு, இன்னும் ஒரு Dress ரூமுக்குள்ள இருக்கு, நான் அப்படியே அதையும் எடுத்துட்டு வரேன். போ. ரைட்டு, இன்னைக்கு அருந்ததிக்கு சாணி தெறிக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. சரி போ. ஏய் சரவணா, என்ன ஏதாவது அழுக்கு துணி வச்சிருக்கியா? குடு. இருக்குன்னு நம்மள துவைச்சா கொடுக்க போறேன். துவைச்சு கொடுக்க தானே கேட்டுக்கிருக்கேன், இருந்தா குடு. இல்லடிங்கறல. இந்த நாத்தம் பிடிச்ச சட்டை எத்தனை நாள் போடுவான்னு தெரியல. சரி ஏய் என்னடி பண்ணிக்க இருக்க? விடுறீ ஏன் Dress? ஏய் நீ சட்டை விடுறீ? ஏடி இப்போ எதுக்கு என் Dress கலட்டனா? இப்போ எனக்கு நிறைய அழுக்கு துணி தேவைப்பட்டு இருக்கு, அதனால தான் கேட்டேன். நான் உன்கிட்ட எப்படி கேட்டேன், டீசன்ட்டா தான கேட்டேன். அழுக்கு துணி இருந்தா கூட அப்படி சொல்லி கேட்டதுக்கு நீ என்ன சொல்லி, நீ தோஸ்டா பையாட்டி கேட்டேன். இப்போ பாரு, எம்பிட்ட ஆசை பாசத்தோட உனக்கு துணி வச்சு தரேன்டே. நான் கேட்டு பார்த்தே தரல, அதனால தான் எல்லாத்தையும் கட்டிட்டேன். இப்படியே கடை பீரோக்குள்ளே ஒரு துணி கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வெளியும் போக முடியாது, இப்படியே இரு. வரட்டா. என்ன எங்களுக்கும் பேச தெரியும். ஆமா பிரியா, இவ இப்ப என்ன வெண்ணைக்கு ரூமுக்கு வந்து இப்ப என்னத்துக்கு நீ பாட்ட மத்தன? வாயை உடைச்சு புடுவேன். இந்த மரியாதை மாதிரி பேசிக்கிறேன்னு வச்சுக்க, வாயை கிழிச்சு புடுவேன். என்ன என்னைய பூவரசி மாதிரி நினைச்சுக்கிருக்காத. கேள்விப்பட்டேன், நல்லா அடி வாங்குனியாமா? அதை விட இங்க பள்ளமா அடி விழுகும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு காதல் பாட்டு கேட்டுக்கிருக்க? அது என்ன வசீகரா உன் நெஞ்சு நிக்க மாலை மங்கும் நேரம் காதல் வந்த கணமேவா? புருஷனே இல்ல புள்ளையும் இல்ல, அப்ப என்ன வெண்ணைக்கு நீ காதல் பாட்டு கேட்டுக்கிருப்பேன்னு நான் கேட்பேன். அப்படிதான் கேட்பேன். உனக்கு என்ன வருது? நான் அப்படிதான் கேட்டுக்கிருப்பேன். என்ன பாட்டு வேணாலும் கேட்பேன். புருஷனும் புள்ளை இல்லன்னா அந்த மாதிரி காதல் பாட்டு கேட்க கூடாது இருக்கா? எனக்கு பிடிச்சிருந்தா நான் கேட்கத்தான் செய்வேன். நீ காதல் பாட்டுங்களே உங்க அப்பா பாடையில போற பாட்டை கூட கேளு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப பொத்திக்கிட்டு வந்து துணியில வச்சு போட, ஊருப்பட்ட துணி கிடக்குவா? என்னது துணியில வைக்கிறமா? வாஷிங் மிஷின் இருக்குல்ல, வாஷிங் மிஷின்ல போடுங்க. என்ன வெண்ணைக்கு நான் தான் வைக்கணும்? எங்க அம்மா எனக்கு துணி வைக்கிறத பத்தி போட்டுருக்காங்களா? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. போ முடிச்சிட்டு. நல்லா நினைச்சுக்கிட்டே தெரியும், நேப்பத்தை பொழப்ப இருக்குன்னு சொல்றதே சரியா விஷயத்துல. உன் அப்பே கொண்டு வந்து வச்சிருக்க வாஷிங் மிஷின் அங்க தீ பிடிச்சு கருகி கிடக்குது, வந்து கையில வச்சு போட. எம்படி துணி அதெல்லாம் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்காதே, தீய வச்சவளே நீயாட்டா இருப்ப. என்னால துவைக்க முடியாது. ஏன் இந்த வீட்டுக்கு நீ தானே வாழ வந்த? நீ போய் பொத்திக்கிட்டு துவைச்சு போ. ஆமா, நான் தான் தீய வச்சேன். இப்ப என்ன பண்ணுவ? தீய வச்சது மட்டும் கிடையாது, புடிங்கி குப்பை தட்டியில போட்டேன். என்ன இனி இந்த வீட்டுல துணி கையில இருந்து துவைச்சு போடணும். அது என்ன வாஷிங் மிஷின் நோகாம வேலை பார்க்கறியா? துணிங்கிறது எப்படி தெரியுமா துவைக்கணும்? நல்ல கல்லுல போட்டு சோப்பை போட்டு நாலு இழுத்து நல்லா கும்மி அடிச்சு துவைச்சு நல்லா முறு
இருக்கட்டு. இந்த வீட்ல உட்கார்ந்து வெட்டியா சோறு திங்க உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பா உன் பூசை வீட்டுக்கு போடி. இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? அதெல்லாம் நீ எனக்கு சொல்லிட்டு இருக்க. நான் போறே போகாம இருக்கேன். அதெல்லாம் நீ பத்தி பேசவே கூடாது. என்ன நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்து அந்த வேலையை மட்டும் பாரு. இந்த துணியில வச்சு போடுறது சாப்பாடாக்கு அந்த வேலையை நீ என்ன சொல்லவே கூடாது. என்ன நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லத்தையும் செய்வேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்தவ. நீ வாழ வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கவ. நான் கேட்கத்தையும் செய்வேன். நான் சொல்லத்தையும் செய்வேன். அப்ப 3 வேளை திங்கிறீல. அப்ப திங்கிறதுக்கு ஏத்தாப்புல வேலையை பார்க்கணும். சரியா? இப்ப வாரியா இல்ல எப்படி இருக்கு? முடியாது முடியாது முடியாது. போய் ஒரு நாள் முடிஞ்சத பாரு. சரி முடிஞ்சத பாக்குறேன். மாமியாரே என்னதா அத்தை ஏத்த என் அப்பா கொடுத்த கிஃப்ட் தூக்கி எறிய மனசு இல்லையா? பக்கத்துலயே வச்சுக்கிருக்கீங்க. அத ஒண்ணுதே வச்சிருக்கீங்க. இன்னொன்னு ஆமா எனக்கு தலையெழுத்து பாரு. இந்த பிஞ்ச செருப்பு வச்சுட்டு நான் சுத்திக்கு இருக்கேன். அந்த செருப்பு நல்லா இருந்தா கூட வச்சுக்கிறேன். பிஞ்சு போன செருப்பை கொடுத்துட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பாவுக்கு நல்ல செருப்பெல்லாம் வாங்கி அடிக்கணும்லாம் கிடையாதா? பிஞ்ச செருப்புல தான் அடிக்கணும் ஏதாவது இருக்கா? ஐயோ அத்தை அது நாங்க எதிர்பார்க்காம நடந்தது அத்தை. அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி இப்போ எதுக்கு இத கையில வச்சு சுத்திக்கு இருக்கீங்க? ஆமா எனக்கு ஆசை பாரு கையில வச்சு சுத்திக்கு இருக்கணும்டே. நான் பாட்டுல கோவத்துல பக்கத்து வீட்டுல எரிஞ்சுட்டேன். அவங்க தூக்கி என் மூஞ்சிலே எரிஞ்சிட்டாங்க. அதான் கொண்டு போய் குப்பை தொட்டியில போடாண்டு போய்க்கிருக்கு. ஓ சரிங்க அத்தை கொண்டு போய் எப்பயாவது கரெக்ட்டா குப்பை தொட்டியில போடுங்க. கொண்டு போய் மாமா மூஞ்சில எரிஞ்சிராதீங்க. திரும்பி வாய்க்கு திருச்சி விட்ற போறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன வெண்ணைக்கு என்ன கூப்பிட்ட? அது ஒண்ணுமில்ல மாமியாரே. இப்பதான் என் அப்பா போன் அடிச்சாரு. அதாவது பாதியும் சரவண அவங்ககிட்ட சொன்னாரு. மீதி சொல்லல. என்ன சொன்னாருன்னா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க வீட்ல, என்னை எப்படி நீங்க நடத்துறீங்க, நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்களா, அதை பொறுத்துதே வந்துட்டு சொத்து எழுதி வைக்கிறேன். அப்புறம் என் பேர்ல ஒரு 100 ஏக்கர் இடம் கூட எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கு இருந்தாரு. அப்புறம் 30 பவன் நகை கூட போடுறேன்ட்டு சொன்னாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்ததே வந்துட்டு சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்லிக்கு இருந்தாரு. அப்படியா? நெசமா தானா? அப்புறம் எதுக்கு பிஞ்ச செருப்பு அனுப்பி விட்டாரு? அது ஒண்ணுமில்ல. அப்பதான் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அது ஒண்ணுமில்ல உதுத்த மருமகளே. நான் சொல்றத தெளிவா கேளு. இப்ப இந்த பிள்ளை ஓடி வந்து கல்யாணம் பண்ணி போச்சுல, அந்த வேதனை அவங்களுக்கு இருக்கும். உங்க குடும்பத்துலதான் எல்லாம் உதுத்துப்பட்டு தெரியறிய. என்ன தவிர அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அதே வந்துட்டு இந்த பிஞ்ச செருப்பு இருக்குல்ல, இதை முன்னாடி கொடுத்து விட்டுருந்தா, அதாவது கொடுத்து விட்டு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சொத்து இதெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிக்கு இருந்தாங்களாமா. இப்பதான் இந்த பிள்ளை ஒண்ணு ஒன்னா சொல்லிச்சு என்கிட்ட. அதனால இந்த பிஞ்ச செருப்பு மாதிரி இன்னும் என்னென்னலாம் அவங்க அனுப்ப போறாங்கன்னு தெரியல. அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். அதத்தேன் மீனாட்சி அப்படியா? சரி அப்ப இந்த பிஞ்ச செருப்பு நானே வச்சுக்கிறேன். சரிங்க அத்தை வச்சுக்கங்க. வீரோக்குள்ள போட்டு பத்திரமா போட்டு வச்சுக்கங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப துணி பூரா துவைக்கணும் அத்தை. எப்படி தான் என்னால ஒத்தாளா துவைக்க முடியும்? அதுவும் நான் புது மருமகள்ல எனக்கு இந்த துவைக்கிறதுலாம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு வராது. நான் கூட வசதியா வாழ்ந்த பிள்ளை. இப்ப நான் என்ன முடிவு பண்ணேன்னா, வாஷிங் மிஷின் ஓட மாட்டேங்குது, ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால குப்பையில தூக்கி போட்டேன். வாஷிங் மிஷின் தானே போனா போயிட்டு போகுது. இதை விட பெரிய வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன செய்யணும்? அதேன்ட்ட ஊருப்பட்ட துணி கிடக்கு. நான் புது மருமகளே, எனக்கு தான் துவைக்கவே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது எனக்கு. கொஞ்சம் வேலை தான் தெரியும். அதுவும் சரவணாக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கே ட்ரெஸ் இல்லத்த. நான் துவைக்க போறேன்னு சொன்னதுக்கு இந்த ட்ரெஸ் நான் பல வருஷமா போட்டுக்கிருக்கேன். இதே எடுத்துட்டு போன்னு சொல்லி அவுத்து கொடுத்துட்டு பனியனோடையும் துண்டையும் கட்டிட்டு பேசாம உட்காந்துருக்காருத்த. பாவமா இருக்குத்த. அதனால அவருக்கு போட்டுக்கிற கூட ட்ரெஸ் இல்லாத நிலைமை ஆயிப்போச்சு. அம்புடு துணி சேர்ந்து போச்சுத்த. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நான் அருந்ததி கிட்ட போய் பேசினேன். அருந்ததி சும்மா தானே இருக்கா வீட்டுல, கொஞ்சம் அந்த வேலையை பார்க்க சொல்லலாம்னத்த. அதுக்கு தான் சொல்லிக்கிருக்கேன். நான் சொல்லி கேட்க மாட்டாத்த. அதே வந்து ஒரு 25 ஏக்கர் நிலத்து வேற எங்க அப்பா என் பேர்ல எழுதி வைக்கணும்னு சொன்னாரு. இப்ப அதுக்குதே என்ன பண்றதுன்னு தெரியல. துணி வேற துவைக்கணுமா, என்ன பண்ணலாம்? பெண்ண மருமகளை துணி தானே துவைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த அருந்ததி போய் சொல்றேன். இப்ப உடனே துணிகளுக்கு போவா, சட்டை போட்டு அப்படி துணி துவைச்சு போடுவா. நீ அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஆனா 25 ஏக்கர் நிலம் கண்டிப்பா தான். அருந்ததி துணி துவைச்ச அடுத்த நிமிஷமே எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிரு. அடுத்த நிமிஷமே வா. இந்தா இப்பவே போறேன். அம்மா என்னம்மா விளக்கமா வச்சிட்டு நின்னுட்டு இருக்க? என்ன இல்ல எனக்கு ஒரு விஷயம் விளங்கவே மாட்டேங்குது. இல்ல துணியை நல்லா லாத்துன்னு லாத்தி விட்டு கழட்டி வீசிட்டு போக தெரியுதுல. எவன் துவைச்சு போடுவியான்? போய் துவைச்சு போடு. ஏமா இத்தனை நாள் நீதான் துவைச்சுக்கிருந்தா, என்ன புதுசா ஏன்டா வந்து அம்பளத்துக்கு இருக்க? ஆமா துவைச்சுக்கிறேன். என்ன இல்லன்னு சொல்லவே இல்ல. அப்புறம் எதுக்கு நீ வீட்டுல இருக்கேன்னு நான் கேக்குறேன். என்ன ஒரு புருஷன் கூட ஒரு நல்ல வாழ்க்கையே வாழ கிடையாது. என்ன வாழை வெட்டி இங்க வந்து உட்காந்துருக்க. ஊர் உலகத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு கேள்வி என்னை கேட்டுக்கிருக்காளுங்க. அவளுக்கெல்லாம் சமாளிக்கவே என்னால சத்தியமா முடியவே இல்லை. என்ன வீட்டுல உள்ள வேலையாவது ஒழுங்கா செய்யி. போய் துணியை புறம் துவைச்சு போடு. புருஷன் கூட ஒரு வார்த்தையை ஒழுங்கா வாழ வெட்டி வந்து இந்த வீட்டுல
உட்காந்து இருக்க. ஊர் உலகத்துல எல்லாம் ஒவ்வொன்னு கேட்டுக்க இருக்காங்க. நீ அம்மா என்ன வார்த்தை சொன்ன? அவ என்ன இல்லாத பொல்லாதையுமா சொன்னா? உண்மையை தானே சொல்லிக்கிருக்கா. இங்க பாரு அருந்ததி, எதுக்கு இப்படி திட்டு வாங்கி சாகுற? போய் துணி துவைச்சு போடு. நீ எல்லாம் பேசாத, அப்பலாம் துவைச்சு போட முடியாது சரியா? நீ சொல்லி துவைச்சு போட எந்த அவசியம் கிடையாது. இங்க பாரு வாய் ரொம்ப துடுக்கா பேசிக்கிறேன்னு வச்சுக்க, அம்படுதே பாத்துக்க. பிஞ்ச செருப்பால அடிப்பேன். பிஞ்ச செருப்பால அடி வாங்குறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ பேதில போறவ. அம்மா ரொம்ப பேசிக்கிருக்க, ஒண்ணும் சரி கிடையாது. என்ன இங்க பாரு அம்மா என்ன சொன்னாலும் செய்யி. இப்ப அம்மா உங்ககிட்ட பேசுறது பூரா சும்மா விளையாட்டுக்கு. என்ன இவகிட்ட சொத்தப்புறம் எழுதி வாங்கினதுக்கப்புறம் இவரை நம்ம வசப்படுத்திக்கிறோம். ஆனா இப்ப நீ போய் துணியை மட்டும் துவைச்சு போட்டின்னு வச்சுக்க, துணியை துவைச்ச அடுத்த நிமிஷத்தை 25 ஏக்கர் நிலத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காராம் அந்த பிள்ளையோட அப்பா. அதனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். கிழிச்ச சொன்னா சொல்றது கேளு. சும்மா சும்மா வாய் பேசிக்கிருக்காத. பா போய் துணி துவைச்சு இங்க பாரு, உனக்காக துவைச்சு போறேன்னு நினைக்காத சரியா? என் அம்மா சொன்னது துவைச்சு போட்டுக்கிருக்கேன். என்ன எங்க அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, தண்ட மாதிரி இந்த வீட்ல உட்கார்ந்துக்கிருக்கேனே, என்ன பண்றது? என் வாழ்க்கை அப்படி போச்சு. என் தலையெழுத்து நீ எல்லாம் சொல்லி நான் இதெல்லாம் அனுபவிக்கணும். சை சரிதான் போடி. நடக்கட்டும் நடக்கட்டும், நீ பொத்து. நீ சொன்னாலும் சொன்னா அதை செஞ்சுக்கிருப்பேன். காரே நல்லா அழுக்கு போற அளவுக்கு தேய்க்கணும் புரியுதா? எப்படி சும்மா துணி அப்படியே வெளுத்து போயிடுற தேயில தேய்க்கல அப்படி போடணும் புரியுதா? அந்த அளவுக்கு நீ செலவு போட்டுக்கிற. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம், அழுக்கு துணி கொஞ்சம் தானே இருந்துச்சு, இது எப்படி இப்படி துணி வந்தது? அதுவும் இப்ப சரவணா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு எப்படி? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, அது எதுக்கு நீ கேட்டுக்கிருக்க? அதெல்லாம் நீ எதுவுமே கேட்க கூடாது. மூடிக்கிட்டு துணியை துவைச்சிட்டு மாறி வேலை. ச்சே இந்த பூரசி விட நம்மள ரொம்ப பாடால படுத்துறான். அதுக்கு அந்த வீடே பரவாயில்லன்னு தோணுது. என்ன வாழ்க்கை அது, ஒண்ணுமே பிடிக்கல. என்னையா செல்வா, வீட்டுக்கு கிளம்பிட்டியோ? ஆமாண்ணே, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ நாளைக்கு வந்து பாத்துக்குருவோம். சரிதேன் வேலையில நல்லா கண்ணும் கருத்துமா இருக்கியா? எப்படி சொல்றது, உங்க அப்பா கூட அந்த அளவுக்கு இருந்திருப்பாரு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்க அப்பாவை குறை சொல்ல முடியாது. ஆனா எப்படி சொல்றது, அத்தனை வேலையும் உன்னோட வேலையா நினைச்சு நல்லா சட்டு புட்டு எல்லா வேலையும் செஞ்சு போடுற. உனக்கு மேல் இடத்துக்கு போறது கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தான் நினைச்சுக்கிருக்கேன். வேலிடம்லாம் நமக்கு ஒண்ணு வேணானே, இருக்கிற வேலையை நல்லா பார்த்தா போதும். வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சா போதும்னே, வேற என்னன்னே? நிம்மதி இல்லாம தானே ஒவ்வொரு மனுஷனும் ஓடிக்கிருக்கான். எனக்கு எல்லாமே விளங்குது, என்ன பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை போயிருதுல, நம்ம என்ன செய்ய முடியும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆபீஸ்ல உனக்கான பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கு இருக்கு. என்ன அது, இந்த ஆபீஸ்க்குள்ளேயே தான் இருக்கு. அதை நீதே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட எப்படி உன்னோட முன்னோர்கள் நினச்சி வச்சுட்டு போனது. என்ன இதுக்கு மேலே எப்படி எனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய விஷயம் அந்த ஆஃபீஸில் இருக்கு. அது உனக்கு சொந்தமாகிறது, அது நீதே கைத்தொட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக காத்துக்கு இருக்கு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னன்னே சொல்றீங்க? ஒண்ணுமே விளங்கல. எனக்கே ஒண்ணு விளங்கல செல்வா, எனக்கே பாதி விளங்குது பாதி விளங்க மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நீ அதை கை தொட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்க, உன்னாலே தாங்க முடியாத அளவுக்கு அதுல சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அப்படித்தான் நான் சொல்லுவேன். இப்ப என்ன நீ வாழ்க்கையில உனக்கு இப்படி போயிருச்சு, உன் வாழ்க்கை அப்படி போயிருச்சு நீ நினைச்சுக்கிருக்க, அது மட்டும் கையில் வந்துச்சுன்னா நீ எம்பிட்டு சந்தோஷப்படுவோம். உன் குடும்பம் இவ்வளோ நாள் எதுக்கு கஷ்டப்பட்டுச்சு, உன் அக்கா எதுக்கு இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு உங்க எல்லாத்தையும் இது பண்ணுச்சு, எல்லாமே உனக்கு தெரிய வரும். என்ன ஆனா வந்துட்டு எனக்கே தெரியல, உள்ளதே இருக்கு. அது என்னைக்கு நீ கைதொட்டு எடுக்கிறியோ அந்த அன்னைக்குதே உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி பிறக்கும்னு கூட நான் என்னமோ சொல்றீங்க, ஒண்ணுமே விளங்கல. சரி நீங்க சொல்ற அதிசயம் எப்ப நடக்குதுன்னு பாப்போம். சரி நான் வீட்டுக்கு கிளம்ப. விளங்கும், போக போக விளங்கும். இப்ப விளங்கலைனாலும் கூடிய சீக்கிரத்துல உனக்கு விளங்கும். சில உண்மைகளும் உனக்கு தெரிய வரும். சரி சரி நீ வீட்டுக்கு போ, நானும் வாரேன். சரிங்க. அட வாங்க தாசில்தாரு. வாங்க போறவாரு. என்னடா இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா நீ? கிளம்ப நான் அப்படித்தேன். இந்த அந்த அண்ணன் பேசிக்கிருந்தாரு, அதான் பேசிக்கிருந்தேன். சரி உனக்கு கால் எப்படி இருக்கு? வாரியா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி வேணா போட்டு வருவோம். ஏனாடா பெயின் தான் இருந்துச்சு, இப்ப சரியா போச்சு, ஒன்றும் கிடையாது. அது இன்னும் 2 தடவை வந்துட்டு ஆயில்மெண்ட் போட்டால் சரியாயிடுது. லைட்டாக தானே அடிச்சது, ரத்தம் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. சரி காலையில் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நீ கொண்டு போய் சரியான நேரத்தில் என்னை கொண்டு போய் விட்ட, உன் வேலையை கூட நீ பெருசாக நினைக்காம வாங்க போறவாரு. நன்றி சொல்ற. ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளோ கிஃப்ட்ஸ் இந்த நன்றி சொல்றதுக்காக. நீ நன்றியும் சொல்லக்கூடாது சாரியும் சொல்லக்கூடாது, 2 பேரும் மாத்தி மாத்தி கிஃப்ட் கொடுத்துருப்போம். நீ வந்து எடுவட்ட பேர் வேற மறந்து போச்சு, நிறைய பேர் பசங்க மறந்து போச்சு, என்ன பண்றது. ஸோ வந்துட்டு இவங்க எல்லாரும் நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்தோம்.
மறுபடியும் வந்து தேங்க்ஸ் சாரின்ட்டு வாரேன். அதெல்லாம் எடுத்து ஞாபகப்படுத்தினாதான் எல்லாம் ஞாபகத்துல வரும் போல. எடுத்து ஞாபகப்படுத்த போறியா? வச்சிருக்கேன் என்ன? ஆமா, வச்சிருக்கனால தானே பேசிக்கிருக்கேன். அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். சில நினைவுகள்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல அழிக்க முடியாது வெண்ணிலா, அதையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். பாரா ஏ செல்வா, நான் சீரியஸாவே கேக்குறேன், நெசமாவே வச்சிருக்கியாடா நீ? வச்சிருக்கனால தானே பேசிக்கிருக்கேன். இல்லன்னா நான் பேசுவேனா? பாரியா காட்டுறேன், வீட்டுலதான் வச்சு. இப்ப வா. வேணாம், நீ வீட்டுக்கு போ, இன்னொரு நாள் வாரேன். பாக்கணும்னு ஆசை இருக்கு, உடனே அதெல்லாம் முடியாது. வா போவோம், கையோட எப்படி பாத்துட்டு நைட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து அப்புறம் வீட்டுக்கு விடுறேன். மறுநாள் காலையில வேலைக்கு வா. என்ன சொல்ற? எனக்கும் ஆசையும் பாக்கணும்னு. சரி வா போ. எங்கம்மா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? எங்க பூவரசி அக்கா மல்லியக்கா யாருமே காணோம். பூவரசி அவ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போயிட்டா. அந்த கடைக்குட்டி எங்க போச்சுன்னே தெரியல. காலையில போச்சு, இது செல்லம்மா எல்லாம் இங்கே போச்சுங்க. மல்லிகா அருவி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போனா. ஏத்தா கொஞ்சம் பார்த்து நடந்திருக்க வேண்டாமா? இப்படியா போய் கால் அடிபட்டு வாரது? இல்லம்மா, நான் சரியா பாக்கல, மீட்டிங் போற அவசரம். என்ன பண்றது தெரியாம பின்னாடி கிடந்த கல்ல பக்கம் இடிச்சு விட்டேன். அதே கால்ல ரத்தம் வந்துருச்சுமா, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரிதா, இனி கொஞ்சம் கவனமா இரு. இப்படியா இருக்கிறது? சரி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் மதியானமே சாப்பிட்டாச்சுமா. செல்வா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா, அது என்னமோ கிஃப்ட் காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொன்னியா. ஸ்கூல் படிக்கும் போது நாங்க கொடுத்துக்கிட்டது, அதை இன்ன வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கேன். சொல்ல வந்து இன்னைக்கு வந்துட்டு போனேன். பாத்தீங்களா, நான் வார நேரம் பூரா மல்லிகா மிஸ் ஆயிட்டே இருக்காங்க. அவங்களை பாக்குறதுக்கு ஒரு நேர்மை கிடைக்க மாட்டேங்குது. அது என்னமோ உண்மைதான். நீங்க இருக்கிற நேரத்துல அவ இருக்க மாட்டேங்கிறா, அவ இருக்கிற நேரத்துல நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நேரங்காலவே. சரி போடா செல்வா, என்னத்தை எடுத்து காட்டுறமா காட்டுங்க, போங்க ரெண்டு பேசிக்கிறீங்க. பொழுதோட பேசிட்டு தானே அத்தை இருக்கோம், இப்ப மட்டும் என்னத்த பேச? சரி வெண்ணிலா நீங்க பாத்துட்டு பேசிக்கிது, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். சரி செல்வா. மேல ஸ்லாப் மேல வச்சிருப்போமோ? அப்புறமா உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? ஐயோ, அதுக்குள்ள என்னக்கா அவசரம்? உடனே கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அத்தாடி வேணாம், மெதுவாவே பண்ணி. உண்மைதாத்தா, அவசரப்பட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறாதீங்க. என்ன நல்லா படிச்சிருக்க பிள்ளை, நல்லா படிச்ச மாப்பிள்ளையா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிருவோம். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எல்லாமே நாங்க இருக்கோம். சரியா? சரிங்கம்மா. அப்புறம் என்ன? அம்மா அம்மா செல்வா, அம்மா செல்வா, செல்வா, ஏய் செல்வா. ஐயோ அடே டேய் என்னாச்சு? ஐயோ எவ்வளவு ரத்தம் போகுது. செல்வா ஒரு நிமிஷம். வலிக்குது வெண்ணிலா, வலிக்குது வெண்ணிலா. கொஞ்சம் பொறுத்துக்கோ செல்வா, இரு நான் ஃபர்ஸ்ட் கட்டுறேன். பிளட் கொஞ்சம் நிக்கட்டும். இப்போ ஓகேவா? என்னடா ஆச்சு? மேலே ஏறி கிஃப்ட்ஸ் எடுக்க போறேன்னு போனேன், எப்படி ரத்தம் வந்துச்சு? செல்வா இல்லம்மா, கிஃப்ட் எடுக்கதே மேல ஏறுனேன். எடுத்து போகும்போது உள்ள யாரோ கத்திய இப்படி திருப்பி போட்டாக. அது தெரியாம கையை உள்ள விடவும் அறுத்துருச்சுமா, வேற ஒண்ணும் கிடையாது. அது யாரு பண்ண வேணும்னு தெரியல. வேற யார் அந்த சிரிக்கிறே பண்ணிருப்பா. அவளுக்கு ஒரு வேற பழப்பை எதை தூக்கி எங்க வைக்கணும், எந்த இடத்துல என்ன செய்யணும் அப்பலாம் தெரியுமா அவளுக்கு? தெரியல ஆனா ரொம்ப அறுத்துருச்சு. வெண்ணிலா ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. காலையில் என்னன்னா உனக்கு கால் அடிபட்டுருச்சு, எனக்கு கையில என்னன்னே தெரியல. சரி ஒன்றும் இல்லை செல்வா, இப்படி வேணா ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் காரை வர சொல்கிறேன். காரில் போய் ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்ட்டு பார்ப்போம். இப்படி விட்டால் செப்டிக் ஆயிரும். எனக்காவது பரவாயில்ல, கால் அடிபட்டுச்சு, கையில் கத்தி இதாக இருக்குது. ஸோ வந்துட்டு போயிட்டு வந்துடலவா? இல்லை வெண்ணிலா சரியாயிடும். நீ அப்படி தான் சொல்லுவேன். வா செல்வா போ. ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட சீனு காட்டாமலே முடிச்சாச்சு. டைம் கிடைக்கலப்பா, மன்னிச்சுக்கோங்க. ஆமா, வீடியோ வந்துட்டு ரொம்ப இதாயிடுச்சு, அதனால டைம் கிடைக்கல. அதோட ஆப் கொஞ்சம் மக்கள் பண்ணுது, ஏன்ட்டு தெரியல. எப்போதுமே இது மாதிரி செய்யாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 35 நிமிஷமா இருந்தாலும் ஒரே வீடியோவாக எடுப்பேன்னு. இப்போ வரைக்கும் 29 நிமிஷம் வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு ஏன் சரியான மக்கள் பண்ணது என்னால் எடுக்க முடியல. இதுக்கு மேலே நம்ம வீடியோ டெலிட் ஆயிருமோன்னு ஒரு பயம். ஸோ வந்துட்டு எங்களோட சீன் எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததுல வந்துட்டு வரும். ஓகே, அடுத்து வந்துட்டு எனக்கும் என் அத்தாச்சிக்கு வளகாப்பதி வைக்க போகிறோம். அடுத்த எபிசோடு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, அட்மினக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்தவே இருக்குது. சரி ஓகே, வந்துட்டு அடுத்த எபிசோட் கண்டிப்பாக வளகாப்பா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, உங்களுக்கு கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வளகாப்பு வைக்கும் போது நல்லா கிராண்டாதையும் பண்ணுவோம். ஏன்னா கல்யாணமே சிம்பிளா முடிச்சிருக்கோம். ஒரு கல்யாணம் மட்டும் மதுரை முறையில் வைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா டாக்டருக்கு மொழியாக அப்படிதான் கல்யாணம் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. இனிமே தான் வந்துட்டு கதை கொஞ்சம் சூடு பிடிக்கும். இது வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க, நல்லா தான் கொண்டு போய்க்கிருக்கேன் கதையை. இருந்தாலும் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஃபேஸ் முகம் தெரியாத ஆளுக்கு வந்துட்டு கதை கேட்குறீங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 10 இல்லை ஒரு 5 எபிசோடுக்குள்ள நான் இழுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
நான் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்கறதாகட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் எல்லாம் பண்ணிக்கிருக்கேன். அதாவது இவங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் வந்து பண்ணுற கமெண்ட் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல விதமாக பண்ணுறீங்க, சில பேர் வந்து ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அதாவது உங்களை கமெண்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சும்மா நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ அந்த நிமிஷத்தில் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணி விட்டு போயிடுறீங்க, அந்த சமயத்தில் மட்டும் தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு நெசமாகவே சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் பார்க்கும்போது. அதாவது நான் வந்து உங்களை கம்பல் பண்ணி நீங்கள் பாருங்கன்னு வந்து நான் யாரையும் சொல்ல கிடையாது, பிடிச்சிருந்தா பாருங்கன்னே சொல்கிறோம். ஆனால் வந்துட்டு ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. சரி, அது உங்களோட விருப்பம். இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது நான் எதுக்கு வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நண்பர்கள் உங்ககிட்ட கேட்குற விஷயம் தான். கதை வந்து நல்லா தானே கொண்டு போய்க்கிறீங்க, நான் ஒன்றும் வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இழுத்து அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் ஒன்றும் கொடுக்கல, கரெக்டாக தானே கொடுத்து போய் எங்களோட ஸ்லாங் எப்படி அப்படித்தான் நான் பேசிக்கிறேன். அதுல ஒரு இதுவுமே நான் பண்ணல. ஆனா வந்துட்டு அவங்க அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, அது யாருன்னு சொல்ல விரும்பல. ஆனா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதாவது கதை வந்து நான் கொண்டு போற பாவனை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே நான் பார்ப்பேன், கண்டிப்பா ரிப்ளைவும் பண்ணுவேன். வந்துட்டு ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னோட மனசுல பட்டுதான் சொன்னேன். இது எனக்கு ரொம்ப நாளா ஊர்த்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அதனாலதான் நான் சொல்லிட்டேன். சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு வந்த கமெண்ட் அப்படி, அதனாலதான் நான் சொல்லிட்டேன். அதாவது ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோங்கிறது ட்வின்கிராஃப்ட் ஆப் வச்சு வீடியோ போடுற இந்த மாதிரி சேனல் வச்சிருக்க எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது ஈஸி கிடையாது. என்ன பொறுத்த அளவில் ட்வின்கிராஃப்ட்ல வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கிறது சேனல் வச்சிருக்கவங்களால மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை, see you. அடுத்த எபிசோட் கண்டிப்பாக வளகாப்பது